வணக்க நண்பர்களே, பனங்கிழங்கு துவையை செய்ய போகிறோம். பனங்கிழங்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஃப்ரான்ஸ்லேருந்து. இந்த பனங்கிழங்கை இப்போ நாங்கள் அடியையும் நுனியையும் வெட்டி எடுப்போம். பாருங்க, வெட்டி எடுத்து தோலை நீக்கிட்டு இதே போல் இப்படி வடிவாக இருக்குண்டு. கிழங்கு பரவாயில்லை, நாங்கள் வாங்கிட்டு வந்த கிழங்கு கிணக்க வாங்கலை, கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தது. அது அப்படியே எல்லாத்தையும் தோல்கள் எல்லாத்தையும் எடுத்து இதாண்டுட்டு வடிவாக எடுக்கணும். சில அந்த உள் வெள்ளத்தோலும் ஒட்டுப்பட்டிருக்கும், அந்த இதையும் நீக்கி எடுத்துட்டு இதே போல் நாங்கள் எல்லா கிழங்குகளையும் வெட்டி எடுப்போம். எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுகிறேன். பாருங்கள், எல்லா கிழங்கும் வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை கொண்டு அவிய போட போகிறோம். வாங்க பார்ப்போம். வடிவாக கழுவி எடுத்துகிட்டு வைப்போம். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கு கிழங்கு கழுவிட்டோம். இதுக்குள்ளே போடுவோம். போட்டு நல்லா மூழ்கணும். தண்ணி மேலுக்கு நிற்கணும் கிழங்குக்கு மேலே. இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பை நான் போடுறேன். உப்பு போடுறது தெரியாது, நான் போட்டு தான் வைக்கிறேன்னா. இதோட மூடியையும் போட்டுட்டு பாருங்கள், அவிஞ்சு விரட்டுக்கு கொஞ்சம் லீக் விட்டுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்க கிளறிட்டு ஒரு கிழங்கு எடுத்து நாங்கள் பார்ப்போம். அவிஞ்சிட்டோண்டு உள் பீலியை எடுத்தால் தெரியும் அவிஞ்சிட்டோன்னு சொல்லி நல்லா எடுத்து அமர்த்தி பார்க்க தெரியும். பாருங்கள், இது அவிஞ்சு போச்சு. இதை நாங்கள் எடுத்து உடனே சுட சுட உடைச்சி சாப்பிட்டு பார்த்தினா நல்லா இருக்குது. கொஞ்சம் கசப்பாக இருக்குது இந்த சூட்டோடு எடுத்த வழியாக. நீ இதை எல்லாத்தையும் நாங்கள் இறக்கி எடுப்போம். நாங்கள் எல்லாம் இறக்கி எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு இப்போ இதில் துவையலுக்கு தேவையான இதை உடைச்சி எடுப்பேன். துண்டு துண்டுகளாக உடைச்சி எடுத்துட்டு பாருங்கள், இஞ்சால கிழங்கு இருக்குது. இஞ்சால அங்கே உரித்த கிழங்கும் வெங்காயமும் உப்பும் மிளகுத்தூளும் இதைத்தான் துவைக்க போகிறோம். பாருங்கள், கிழங்கை முதல் போட்டுட்டு எல்லா கிழங்கையும் போட்டு வடிவாக நசிக்கணும். இடிச்சு எடுப்போம். மெதுவாகத்தான் இடிக்கணும், பறந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இடிப்போம். நல்லா இடித்தது வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தையும் இந்த கலவையோடு சேர்ந்து இடிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு மிளகுத்தூளையும் போட்டு இடிச்சிட்டோம். இனி இதை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுப்போம். இதோட நான் பிளைன் டீ ஊற்றி வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.